இங்க நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருந்தே கல்யாணம் பண்றதா பெரிய கனவா இருக்கு. ஏன்னா சின்ன வயசுலயே இவனோட அம்மா இறந்து போயிடுறாங்க. அதனால கல்யாணம் பண்ணிட்டு வர பொண்ணு அம்மா மாதிரி பாசமா பாத்துப்பான்னு கல்யாணம் பண்ண நினைக்கிறான். ஹீரோ இப்ப கோயில்ல ஒரு பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணை பார்த்தது இவனுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடுது. தன்னோட தங்கச்சோட என்கேஜ்மெண்ட்டுக்காக ஊருக்கு போகிறான். இவன் போற பஸ்ல கோவில்ல இவன் பார்த்த பொண்ணு வந்து ஏறா. ஏறினது மட்டும் இல்லாம இவன் சீட்டு பக்கத்திலேயே வந்து உட்காருறா. இந்த பொண்ணு கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். ஆனா அவங்க நம்பாம செல்ஃபி அனுப்ப சொல்றாங்க. அந்த பொண்ணு தூங்குறப்ப இவன் செல்ஃபி எடுக்க போறான். பிரேக் அடிக்கவும் அந்த பொண்ணு மேல விழுந்துடுறான். தூக்கத்துல இருந்து எந்திரிச்ச அந்த பொண்ணு தன்னை கிஸ் அடிக்க வந்திருக்கான்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இவனை அடிச்சிடுறா. தன்னோட அண்ணனுக்கு போன் பண்ணி பஸ்ல நடந்ததெல்லாம் சொல்றா. அவனோட அண்ணனும் பஸ் ஸ்டாப்ல இவனை அடிக்கிறதுக்காக ஆளுங்களோட நிக்கிறான். ஆனா பஸ்குள்ள போய் பார்த்தா இவன் இல்ல. பாதி வழியிலேயே ஹீரோ கண்ணாடி உடைச்சிட்டு தப்பிச்சு ஓடிடுறான். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு தான் தெரிய வருது இவன் தங்கச்சிக்காக பார்த்த மாப்பிள்ளையோட தங்கச்சி தான் அந்த பொண்ணுன்னு. அந்த பொண்ணு கிட்ட உண்மையை சொன்னா அந்த கல்யாணம் நின்னு போயிடும் கெஞ்சி கேட்கிறான். அதனால அந்த பொண்ணும் அமைதியா இருந்துடுறா. இப்போ கல்யாணத்துக்காக இவங்க 2 பேரும் சேர்ந்து பர்ச்சேசிங் பண்ண வேண்டியதா ஆயிடுது. அவன் கூட போறப்ப அவனை எவ்வளவு டார்ச்சர் பண்ண முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்றா. அவனும் எல்லாத்துக்கும் பொறுத்து அமைதியா போகிறான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இவன் போனை வண்டியில வச்சுட்டு போயிடுறான். இவனோட போனுக்கு அவனோட ஸ்டூடெண்ட் ஒருத்தி மோசமான வீடியோ அனுப்புறா. அதை இவ பார்த்துட்டு அவனை இன்னும் மோசமாவே நினைக்கிறா. ஒரு நாள் எம்டியோட வீட்டுக்கு இவ பத்திரிக்கை கொடுக்க போறப்ப அந்த பொண்ணு அங்க பாக்குறா. அப்புறம் அது தன்னோட எம்டி பொண்ணுன்னு தெரிய வருது. அப்ப தன்னோட எம்டி கிட்ட இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவன் உங்க பொண்ணை மிஸ்யூஸ் பண்றதா சொல்றா. ஆனா அந்த எம்டி அந்த பையனை எனக்கு தெரியும், அவன் ரொம்பவே நல்லவங்கிறாங்க. அந்த வீடியோ அனுப்புன அன்னைக்கு ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்து அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவையும் டெலீட் பண்ணிட்டு போயிருப்பான். இந்த உண்மை தெரிஞ்சதும் இவ்வளவு நாள் இவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கோமே நினைச்சு வருத்தப்படுறா. அதே நேரத்துல அவனை இவ லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறா. ஆனா அது அவன் கிட்ட சொல்லாமலே வேணுக்குனே வம்புழுத்துக்கிட்டே இருக்கா.